ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி நெய் செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ ஃபஸ்ட்டு பால் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி மிச்ச பாலில் இருக்கிற ஆடையை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலை காய வச்சு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு அந்த ஆடை நல்லா கெட்டியாக கிடைக்கும். நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலில் உள்ள ஆடையை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 15 to 20 days வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அப்பப்போ ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும். நம்ம என்றைக்கு கடைய போகிறோமோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 hours ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 hours அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு தனியாக வந்துடும். ஸோ எனக்கு ஒரு 20 days இவ்வளோ கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம இதை மட்டும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ் க்யூபும் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு வெண்ணெய் அந்த மாதிரி திரண்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 minutes தான் ஆகும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு சில் வாட்டர் வச்சுட்டு அதில் நம்ம அந்த வெண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து அந்த தண்ணியெலாம் இல்லாமல் லைட்டாக புழிஞ்சிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கணும். இல்லைன்னா நல்லா ஐஸ் க்யூப் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெண்ணெய் கரெக்டாக திரண்டு வரும். ஸோ இப்போ தனியாக எடுத்தாச்சு. இதை உடனே இப்போ காய்ச்சனாலாம் காய்ச்சிக்கலாம். இல்லை ஒரு 1 day ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட காய்ச்சிக்கலாம். இப்போ அந்த வெண்ணெயை எடுத்து ஒரு நீளமான பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெண்ணெயை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த பட்டர்லாம் நல்லா கரையட்டும். கரைஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutesக்குள்ளே இந்த மாதிரி பொங்கி வரும். நுரக்குட்டி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா பொங்கி கீழே ஊதிடும் வெண்ணெய்லாம். அதனால் கொஞ்சம் நீளமான பாத்திரமாக எடுத்து வெண்ணெய் காய்ச்சிக்கோங்க. ஸோ நல்லா நம்ம சேர்த்த பட்டர் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். அப்பப்போ மட்டும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம முருங்கைக்கீரை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா கிளறிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை இலை இல்லைன்னா நம்ம கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 45 minutes ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு நெய் தனியாக வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நெய் நமக்கு மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதுக்கு எனக்கு ஒரு 1 hour ஒரு 15 minutes கிட்ட ஆச்சு. அது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கிளியரான பசும் நெய் கிடச்சிருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. நம்ம அந்த வீட்டில் செஞ்ச நெய் 3 to 6 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு வேளை கொஞ்சம் பழசாயிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக ஒரு 10 minutes நல்லா சுடுநீரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ செஞ்ச ஃப்ரெஷ் நெய் மாதிரியே கிடச்சிரும். ஸோ சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நல்லா சுத்தமான பசும் நெய். மொத்தமாக எனக்கு 350 ml நெய் வந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.